கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டிருக்கிற திருமறை பகுதியின் வசனம் சங்கீதம் 37 வசனம் 8, 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37 வசனம் 8, 9 வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்வதற்கான காரணம் என்ன? நீங்கள் ஏதோ ஒரு வகையான கோபத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்க கோபப்பட்டு இருக்கிறீங்க, கோபத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கோபம் வரும் பொழுது இந்த கோபத்தை நாம் மற்றவர்களை திட்டிவிட்டால் அந்த கோபம் தணிந்து போய்விடும், ஒரு மாற்றத்தை அது கொண்டு வந்து விடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்க கோபப்படுறதுனால இந்த உலகத்தில் ஒரு காரியமும் நடக்க போறது இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிட வேண்டும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இயேசு உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.